வெல்கம் டு ஜீவன் ஸ்டுடியோ. 4000 ஆண்டு பழமையான அதிசய குகை, அதுவும் நம்ம கேரளாவில். வாங்க பார்க்கலாம். கல்பெட்டாவில் இருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் எடக்கல் குகைகள் எடக்கல் என்னும் தீவில் அமைந்துள்ளது. இந்த குகைகள் தென்னிந்தியாவின் மிக பெரிய சுற்றுலா தலங்களில் ஒன்றுங்க. ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குகைகளின் இயற்கை அழகையும் பழம்பெரும் நிலையையும் பார்க்க வராங்க. குகைகளின் உருவாக்கம் பற்றி பல புராண கதைகளும் பல கதைகளும் கூட உள்ளன. குகைகளின் வரலாறையும் இடங்களையும் ஆராய்வோம். எடக்கல் குகைகளின் வரலாறு. எடக்கல் குகைகள் உருவானதற்கு பின்னால் பல கதைகள் உள்ளன. குஷ் மற்றும் லவ்வின் அம்புகளால் குகைகள் உருவாக்கப்பட்டன என்பது மிகவும் பிரபலமானது. குட்டிச்சாத்தான் மற்றும் முடியம்பிள்ளி அம்மன் ஆகியோரால் உருவானது என்பது மற்றொரு நாட்டுப்புற கதையும் கூட. மலபார் மாவட்டத்தின் அப்போதைய காவல் கண்காணிப்பாளரான ஃப்ரெட் ஃபாசட் என்பவர் தனது வேட்டையாடும் பயணத்தின் போது இந்த குகைகளை முதலில் கண்டுபிடித்தார். எடக்கல் மலைக்கு மேற்கே உள்ள குகைகளை கண்டறிந்த அவர் அதை மேலும் ஆராய்ந்த போது அந்த குகைகள் புதிய கற்கால மக்களின் வாழ்விடமாக இருப்பதை கண்டறிந்தார். எடக்கல் குகைகள் ஏன் பிரபலமானவை? எடக்கல் குகைகள் மனிதர்கள், விலங்குகள், சின்னங்கள் மற்றும் எழுத்துக்களின் உருவங்களின் ஓவியங்களுக்கு பிரபலமானது. இந்த ஓவியங்கள் கிமு 6000க்கு முந்தையவை என்று நம்பப்படுகிறது. பல ஆண்டுகளுக்கு முன்பு குகைகளில் வாழ்ந்தவர்களின் கலாச்சாரம், வாழ்க்கையின் பொறிப்புகள் மற்றும் வரலாற்றுக்கு முந்தைய கோடு வரைபடங்கள் இதற்கு சான்றாகும். கற்கால சிற்பங்கள் எடக்கல் குகைகளுக்குள் உள்ள குகைகளின் சுவர்களில் காணப்படுகிறது. இதை பார்ப்பதற்கு உங்களை பிரமிப்பில் ஆழ்த்துகிறது. மற்றும் செதுக்கல்கள் கற்காலம் மற்றும் மெசோலிதிக் காலத்தைச் சேர்ந்தவை என்று நம்பப்படுகிறது. சில குகைகளின் சுவர்களில் தமிழ் மற்றும் பிராமி கல்வெட்டுகளையும் காணலாம். பிரமிக்க வைக்கும் பெட்ரோகிளிப்ஸ். எடக்கல் குகைகளின் சில பகுதிகள் பெட்ரோகிளிப்ஸ் ஆகும். இவை குகைகள் அல்ல, ஆனால் பாறைகள் அல்லது பிளவுகளில் உள்ள பிளவுகள். எடக்கல் குகைகள் பார்க்க 3 வகையான பெட்ரோகிளிப்ஸ்கள் உள்ளன மற்றும் இது மிகவும் பழமையானவை. 8000 ஆண்டுகளுக்கு முந்தையவையும் கூட. பெட்ரோகிளிப் சிறந்த வடிவங்களை கொண்டுள்ளது. அவை பார்ப்பதற்கு நன்றாகவும் அழகாகவும் காணப்படுகிறது. ஒரு சிறந்த மலையேற்ற இடம். எடக்கல் குகைகளுக்கு செல்ல அம்புக்குத்தி மலை வழியாக செல்வது ஒரு சிறந்த அனுபவம். நீங்கள் உங்களை சவால் விடுவீர்கள், ஆனால் நீங்கள் அற்புதமான இயற்கை காட்சிகள் மற்றும் அற்புதமான நிலப்பரப்புகளை கடந்து செல்வீர்கள். அம்புக்குத்தி மலையின் அடிவாரத்தில் இருந்து குகைகளுக்கு செல்லும் வழியில் உள்ள அற்புதமான காஃபி தோட்டங்களை கவனியுங்கள். வழியில் பைபிளில் இருந்து ஆதாம், ஏவாள் மற்றும் சாத்தானின் சிற்பங்களையும் காணலாம். குகைகளுக்கு செல்லும் வழியில் சுவையான சிற்றுண்டிகளை வழங்கும் ஒரு நல்ல சிறிய குடிலும் உள்ளது. எடக்கல் குகை நுழைவு கட்டணம். அம்புக்குத்தி மலையின் உச்சியில் ஒரு முன்பதிவு அலுவலகம் உள்ளது. அங்கு நீங்கள் குகைக்கு டிக்கெட் முன்பதிவு செய்யலாம். டிக்கெட் விலை ரூ. 30 மற்றும் 12 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு ஒவ்வொரு டிக்கெட்டும் ரூ. 20 ஆகும். குகைகளுக்குள் பிளாஸ்டிக் பைகள் மற்றும் பாட்டில்கள் அனுமதிக்கப்படுவதில்லை. நீங்கள் ஒரு பாட்டிலை எடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் குகை நுழைவாயிலில் வைப்பு தொகை செலுத்த வேண்டும். எடக்கல் குகை நேரங்கள். செவ்வாய் முதல் ஞாயிறு வரை எடக்கல் குகைகள் காலை 8 மணி முதல் மாலை 4 மணி வரை திறந்திருக்கும். திங்கட்கிழமைகளில் குகைகளுக்குள் நுழைய அனுமதி இல்லை. வயநாட்டில் உள்ள எடக்கல் குகைகளை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது இதுதான். ஒரு வரலாற்று இடம். அதன் அழகிய சித்திர ஓவியங்களுக்காக நீங்கள் செல்ல விரும்புவீர்கள். குகைகளுக்கு செல்வதற்கான சிறந்த வழி மலையேற்ற வழியாகும். அம்புக்குத்தி மலை வழியாக எடக்கல் குகைகளுக்கு செல்லும் போது நீங்கள் மிகவும் வேடிக்கையாக உணர்வீர்கள். நீங்கள் இயற்கை மற்றும் சாகச விளையாட்டுகளை ஆராய்வதில் விருப்பமுள்ளவராக இருந்தால் எடக்கல் குகைகளில் ஆராயும் அனுபவத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள். இது ஒரு சிறந்த மலையேற்றம் மற்றும் இயற்கையுடன் இணைவதற்கான அற்புதமான வழியாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஜீவன் ஸ்டுடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. அப்போதான் நாங்கள் கொடுக்குற தகவல் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி.